விருதுநகர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌஷிக்கை ஆதரித்து கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். பண்புள்ளவர்கள், நாட்டை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் எப்படி வர முடியும்? கற்றவர்கள் வரவில்லை என்றால் அந்த இடத்தை கயவர்கள் நிரப்புகிறார்கள். கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். கற்றவர்கள் அரசியலுக்கு வரவே முடியாது என்ற சூழல் இருந்தால் எப்படி நல்ல அரசியல் உருவாகும், நல்ல ஆட்சி அமையும் என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சூழலில் தான் எளிய பிள்ளைகள் நாங்கள் இங்கே இந்த ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இன்றும் தொடர்கிறது. அறிவார்ந்த தமிழின மக்களே, நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். வரும்போது எங்களை சோதிக்கிறார்கள், நாங்கள் பணம் கொண்டு போகிறோமா என்று. டெபாசிட் கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத தத்தளிக்கிற எங்களை சோதிக்கிறார்கள். ஆனால் தெரு தெருவாக வாக்குக்கு காசு கொடுக்கிறவர்களை வேடிக்கை பார்த்து நிற்கிறார்கள். மாற்று அரசியல் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது, ஒரு வேட்பாளர் ஓட்டுக்கு காசு கொடுத்தார் என்று தெரிந்தால் அவரை பிடித்தால் 10 ஆண்டுகள் தேர்தலில் நீக்க தடை என்ற நிலையை உருவாக்குவதுதான் இங்கே மாற்றம். அது இல்லை என்றால் இந்த தேர்தலில் அவர் அதிகமாக காசு கொடுத்து விட்டார் என்ற தொகுதியில் தேர்தலை இடைநிறுத்தம் செஞ்சு மறுபடியும் தேர்தலை வைத்தால் அவரே மறுபடியும் தேர்தல் நின்று வெல்கிறார். இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதுதான் மாற்றத்திற்கான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று சொல்கிறோம். வாக்குக்கு காசு கொடுத்தவர்கள் வாங்கியவர்களில் 1 ஆண்டு சிறை என்றால் யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி நீங்கள் பார்த்திருக்கிறார்? யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி பார்த்திருக்கிறார்? ஒருவரை. ஆனாலும் இந்த முறை ஜனநாயகத்தில் இது எப்படி சகித்துக் கொள்வது? எங்கே நேர்மையான அரசியல், நல்ல ஆட்சி எப்படி அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதற்கு இதை விட்டால் ஒரு தருணம் இருக்கா? எத்தனை காலத்திற்கு அநீதியை சகித்து நாம் பொறுத்து போவது? அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். இதுதான் அடிமையின் பிறப்பு. என் அன்பிற்குரிய மக்களே, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணிந்து எழுந்து நின்று போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம். அப்படி உண்மையான ஒரு புனித போராளிகள் இந்த நிலத்தில் பிறக்க வேண்டுமா வேண்டாமா? எங்கெங்க அநீதி நடக்கிறதோ, எங்கெங்க அக்கிரமம் நடக்கிறதோ அதை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் கீவ விடுதலை புரட்சியாளன் சேகுவேரா அவர்கள். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த உங்கள் பிள்ளைகள் அநீதியை எதிர்க்கு துணிந்து நிற்கிறோம் இந்த களத்திலே. உங்களிடத்தில் இருக்கிற வலிமை மிக்க ஒரு ஆயுதம் வாக்கு. அதை அநீதிக்கு எதிராக நீங்கள் தூக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய அன்பான வேண்டுகோள். ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, தீண்டாமை கொடுமைகளற்ற, போதையற்ற, அரை ஒடுக்குமுறை பாலியல் வன்கொடுமையற்ற புதிய ஒரு தேசம் படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு வருகிறோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று. புரட்சி என்பது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை அல்ல என் உடன் பிறந்தார்களே. ஒவ்வொரு மனிதனும் தன் கைகளால் தினந்தோறும் நிகழ்த்தக்கூடிய நிஜம்தான் புரட்சி என்பதை நீங்கள் தெளிந்தறிந்து உணருங்கள். நீங்கள் வெறுங்காலோடு நடந்தீர்கள். உங்களுக்கு செருப்பு தைத்து தந்த செயல் புரட்சி. அந்த செருப்பை தைத்து தந்தவன் புரட்சியாளன். நீங்கள் குப்பை, அழுக்கு, சாக்கடை, மூக்கை பிடித்துக் கொண்டு கடந்து சென்றீர்கள். அதை மூழ்கி எடுத்து ஒருவன் சுத்தம் செய்தான். சுத்தம் செய்த செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன். பசியோடு இருந்தீர்கள், உழுது களைத்து உழைத்து உங்களுக்கு விளைய வச்சு ஒருவன் உணவை தந்தான். அந்த செயல் புரட்சி செய்த உழவன் புரட்சியாளன். அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் நடந்து செல்ல பாதையின்றி தத்தளித்தீர்கள், தவித்தீர்கள். கடும் பாறையை உடைத்து நீங்கள் நடந்து செல்ல பாதை செய்த செயல் புரட்சி செய்து தந்தவன் புரட்சியாளன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.